Very happy evening, friends. How are you? How was your day? It went really well. Thinking it went really well. We'll start today's session. Today's topic is going to be about subject and object pronouns. We had started it last class itself. போன கிளாஸே நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அது தொடர்ந்து இந்த கிளாஸ்லயும் பார்க்கலாம் so that it stays fixed in your mind. So before that, we'll start our session with a small thought. நன்றே செய் ஒன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அத இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கணும்னா the best preparation that we do for tomorrow is by doing the task today itself. அதை இன்னைக்கே நம்ம செஞ்சு பார்க்கறது தான் நல்லது இல்லையா? So the best preparation for tomorrow is doing your best today. உங்களால எது சிறப்பா செய்ய முடியும் நீங்க நம்புறீங்களோ அதை இன்னைக்கே நீங்க அதை எந்த ஒரு தாமதம் இல்லாம ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா whatever you aspire for or whatever the goal that you are longing for, it will definitely be achieved. At this point of time, I would also like you to make note of these 5 things of Sir APJ Abdul Kalam. ஒவ்வொரு காலை பொழுதுமே இந்த 5 thoughts, if you keep telling yourself, it is definitely going to motivate you. I am the best. நானா இந்த வேலையை சிறப்பா செய்வேன், என்னால ஒரு செயலை செய்ய முடியும், கடவுள் எப்போதுமே என் கூடவே இருக்காரு, நான் எப்போதுமே ஜெயிக்க போவேன், நான் எப்போதுமே ஒரு வின்னர் தான். டுடே இஸ் மை டே, இன்றைய நாள் என்னுடைய நாள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட நம்மளுடைய நாளை ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா ஒரு உற்சாகம் நமக்குள்ள எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். இன்னொருத்தவங்க நம்மள பாராட்டணும்னோ தோல் தட்டணும்னு நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பிகாஸ் we ourselves are motivated and we can definitely achieve great heights. So keep saying these lines and motivate yourself and start your day with. With that good note, we shall quickly recap what we had understood last session. போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோங்கிறத குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். ப்ரோனவுன்ஸ்னா என்ன? பிரதிபெயர் சொற்கள். அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் பிரதிபெயர் சொற்கள்னு சொல்றோம். ராதா went to the market. Radha bought vegetables. Radha went along with her mother. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே ராதா ராதான்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். முதல் வாக்கியத்துல சொல்றேன்னா யாரை பத்தி சொல்றேங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதனால நான் அந்த பெயரை பயன்படுத்தலாம். அடுத்தடுத்த வாக்கியங்கள்ல வரும்பொழுது அது மோனோட்டனஸா இருக்கும். ஏன் மறுபடியும் அந்த பெயரே வருது? அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பயன்படுத்த முடியுமா? அந்த உபயோகிச்சாலும் அந்த நபரை தான் குறிக்குமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுதான் ப்ரோனவுன்ஸ். அந்த நபரையே குறிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான் ப்ரோனவுன். ஸோ இங்க பெண்ணா இருக்கிறதுனால ஷீங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம். அதுவும் ஏன் ஷீங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம்? வாக்கிய துவக்கத்திலேயே உபயோகிக்கப்படுது. ஷீ வென்ட் டு தி மார்க்கெட். அவ மார்க்கெட்டுக்கு போனா. அவ போனா. யாரு போனா? அவ போனா. ஸோ இந்த செயல் சொல்லுக்கு முன்னாடி வரக்கூடியதை நம்ம என்னன்னு சொன்னோம்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொன்னோம். அதாவது யார் ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாங்களோ அவங்கள பத்தி சொல்றோம்னா அதை சப்ஜெக்ட். இதுவே சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா வாக்கிய துவக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே யார் என்ன செயலை செய்யறாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ப்ரோனவுனா இருக்கு. அதனாலதான் அது டூயர் ஆஃப் ஆக்ஷன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆர் டெஃபினெட்லி டூயர் ஆஃப் ஆக்ஷன். So what are all the pronouns that we use as subject pronouns? எந்த வார்த்தைகள்லாம் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா பயன்படுத்துறோம்? நான், நாங்கள். ஐங்கிறது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்லாம் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பர்சன், முதலாவது நபர். நான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஒருமை வார்த்தை, இது பன்மை வார்த்தை. நான், நாங்கள். we. So this is also first person, but in its plural form. பன்மை வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். Both are first person. This is in singular form. This is in plural form. நீ, நீங்கள். இது இரண்டாம் நபர். இது ஒருமை வார்த்தையாகவும் நம்ம பயன்படுத்துறோம், பன்மை வார்த்தையாகவும் உபயோகிக்கிறோம். So these words are used as subject pronouns. ஏன் மற்ற இடங்கள்ல, அதாவது ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துலனா என்ன? ஒரு செயலை வாங்கிக்கக்கூடிய நபராக இருக்க கூடாதா அப்படின்னா அது முடியாது. Because it will not make a meaningful sentence. So these words have to be in the subject place. These
pronouns are to be in subject position. I, we, it refers to first person, singular, plural, acting as a subject. It is to be used as subject pronoun. You, நீ, நீங்கள் ரெண்டுமே இரண்டாம் நபர் ஒருமை வார்த்தையாகவும் உபயோகிப்போம், பன்மை வார்த்தையாகவும் உபயோகிப்போம். மூணாவது நபர் அவன், அவள், அது, தே, அவர்கள் பன்மை வார்த்தை. கரெக்டா? he, she, it இது மூணுமே சிங்குலர் ஃபார்ம். தே, அவர்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் ப்ரோனோன்ங்கிறது என்ன? யார் ஒருத்தர் வந்து செயலை செய்யறாங்களோ அதை குறிக்கக்கூடிய ஒரு பிரதி பெயர் சொல்லா இருக்கு. வாக்கிய ஆரம்பத்திலேயே அதை நம்ம பயன்படுத்துறோம். we use it in the beginning of the sentence itself. வாக்கிய துவக்கத்திலேயே நம்ம அதை உபயோகிக்கிறோம். சப்ஜெக்ட் ப்ரோனோனுக்கு அப்புறம் தான் verb வரும். செயல் சொல்லுக்கு அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனோனை, அதாவது செயல் சொல்லுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் ப்ரோனோனை எழுத மாட்டோம். we usually write subject pronoun, then it is followed by verb, then goes on with the object. SP na subject pronoun, then comes the verb, then we move on to the object or object pronoun. செயலை செய்யக்கூடியவர், அந்த செயல் என்னவோ அந்த செயல் யாரை போய் அடையுது. அடுத்தபடியா ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். யார் ஒருவர் அந்த செயலை வாங்கிக்கிறாங்க, ரிசீவர் ஆஃப் ஆக்ஷன்ஸ். என்ன வார்த்தைகள்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்ஸா உபயோகிக்கிறோம்? ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துல, வாங்கக்கூடிய நபராக இருந்தா மீ. இதுவே பன்மை வார்த்தையாக இருந்தா அஸ், வி, அஸ். பி இஸ் யூஸ்ட் இன் சப்ஜெக்ட் பொசிஷன், அஸ் இன் தி ஆப்ஜெக்ட் பிளேஸ். ஹிம், ஹீங்கிற வார்த்தையினுடைய ஈங்கிற சப்ஜெக்ட் ப்ரோனோனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஹிம். ஷீ subject pronoun, her is the object pronoun. They, them. இட்டுக்கும் யூக்கும் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. There is no change for these two pronouns. It remains the same. இதே தான் இருக்கும், வேற எந்த விதமான மாற்றமும் இருக்காது. So object pronoun வந்து செயல் சொல்லுக்கு அப்புறம் தான் வரும். Because they are the receiver of action, right? செயலை வாங்கிக்கக்கூடிய பிரதிபெயர் சொற்களா இருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்? முதல்ல செயலை செய்யக்கூடியவங்க சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் செயல், அந்த செயலை வாங்கிக்கக்கூடியவங்க தானே ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். அதனால வேர்புக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஆனது எழுதப்படும். ரைட்டா? யூ அக்செப்ட் வித் மீ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா இது வரைக்கும்? பிகாஸ் I'm going to show an activity wherein you are going to identify the subject pronoun, its respective object pronoun. நான் இப்ப சொல்லியிருக்கேன், நீங்க டக்குன்னு ஐடென்டிஃபை பண்றீங்களான்னு நான் பார்க்க போறேன். குயிக்கா செக் பண்ணி பார்க்க போறேன். After that only we are going to see a lot of sentences wherein you are going to tell me the respective pronouns. அந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா வருமா, தகுந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுனும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸும் தேர்ந்தெடுத்து எழுதும். ஏன்னா நம்ம ஒரு வாக்கிய அமைப்பு, அதாவது எந்த இடத்துல அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுட்டுக்கோமான்னு செக் பண்ணி பார்க்கணும். So that is the reason I am explaining this concept, explaining this topic once again. மறுபடியும் இன்னைக்கு ஒரு நாளும் நம்ம இதை பார்க்கணும். Then only you'll be able to, while you're speaking, it will be easy for you to communicate. You won't be using the wrong pronouns while you speak. Shall I share the screen? Screen share பண்ணட்டா? ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, முதலாவது நபர் ஐ. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இஸ் ஐ. வாட் வில் இட் பி ரீப்ளேஸ்ட் ஆஸ்? ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போச்சுன்னா என்னவா மாறும்? மீ. சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இஸ் ஐ, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இஸ் மீ. I gave
him a biscuit. நான் அவனுக்கு பிஸ்கெட்டை கொடுத்தேன். அப்ப என்ன ஆகுது? ஐங்கிறது சப்ஜெக்ட் பொசிஷன் இருக்கு. இப்ப நான் வாங்கிக்கிறேன் அந்த பிஸ்கெட்டை அப்படின்னா, நான் அந்த பொருளை வாங்கிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ கேவ் ஹிம் அ பிஸ்கெட்ல வந்து நான் பிஸ்கெட்டை கொடுக்கறவனா இருக்கேன். ஆனா நான் ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்லும்போது நான் பிஸ்கெட்டை வாங்கிக்க கூடிய நபரா இருந்தேன்னா ஐ எம் த ரிசீவர். when I am the receiver, the respective pronoun is object pronoun, that is me. ஷீங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன பயன்படுத்துவோம்? ஹர். ஐ கேவ் ஷீ லட்டூஸ் அப்படின்னு சொல்லுவோமா? நான் அவளுக்கு லட்டுவை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐ கேவ் ஹர் லட்டூஸ்ன்னு சொல்லலாம். நான் அவளுக்கு லட்டுகளை கொடுத்தேன். யார் கொடுக்குறா? நான் கொடுக்குறேன். யார் வாங்கிக்கிறா? அவ வாங்கிக்கிறா. ஹர், அவ வாங்கிக்கிறா. அதனால ஷீங்கிற வார்த்தை, அதாவது சப்ஜெக்ட் ப்ரோனோனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஹர். ஷீ கேவ் லட்டூஸ் அப்படின்னா அவ லட்டுக்களை கொடுத்தா. இப்ப இந்த இடத்துல ஷீங்கிறது செயலை செய்யக்கூடிய நபரா இருக்கு. இந்த இடத்துல ஐ கேவ் ஹர் லட்டூஸ்னா அவளுக்கு லட்டுக்களை கொடுத்தேன். ஷீ இஸ் த ஹருங்கிற வார்த்தை தான் இங்க வாங்கக்கூடிய நபரா இருக்காங்க. சோ இட் இஸ் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். தே தே வென்ட் டு தி மார்க்கெட். அவர்கள் சந்தைக்கு சென்றனர். we went to market along with them. நாங்க மார்க்கெட்டுக்கு போனோம், அவங்களோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு நாங்க போனோம். தேங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சேம் they, while we are writing it in object position as object pronoun, we use it as them. யூக்கும் இட்டுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. I gave you my ஐ கேவ் யூ மணி. நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன். யூ கேவ் மீ மணி. இந்த ரெண்டு இடத்துலயும் பாருங்களேன், நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நீ எனக்கு பணத்தை கொடுத்த. இந்த ரெண்டு இடங்கள்லயுமே நீங்கிற வார்த்தைக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. while it is a doer of action also or if it is a receiver of action also, it remains the same. he, him, அவன் அவனுக்கு. ஸோ யூக்கும் இட்டுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. we, we gave a party. நாங்க ஒரு பார்ட்டியை கொடுத்தோம். they gave us a party. அவர்கள் எங்களுக்கு பார்ட்டியை கொடுத்தார்கள். they gave us. யார் வாங்கிக்கிறா? நாங்க வாங்கிக்கிறோம். us. they gave us the party. so we is the doer of action, whereas us is the receiver of the action. so வலது பக்கம் இருக்கிறது எல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க வண்ணம் நிறைந்த பெட்டிகளா இருக்கு இல்லையா? இதெல்லாம் அதனுடைய ரெஸ்பெக்டிவ் object pronouns. I, me, she, her, they, them, you and it remains the same. Well, it is subject pronoun and object pronoun as well. he, him, we, us. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தகுந்த இடத்துல எங்க சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம உபயோகிக்கணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் உபயோகிக்கணுங்கிறது தெரிஞ்சிருக்குன்னா சென்டென்ஸ் வாரியாக நம்ம பார்க்கும்போது நீங்க கரெக்டா தான் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. சரியா? பாப்போமா? சென்டென்சஸ்ல உங்களால சரியா கண்டுபிடிக்க முடியுதானே? ஷூர். சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு அப்புறம் தான் verb வரும். verbுக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும். ரிமெம்பர் இட்ஸ் பொசிஷன். verbuக்கு முன்னாடி வருதா, verbuக்கு அப்புறம் வருதா, இதை ஞாபகம் வச்சிருந்தாலே போதும், நீங்க சரியான வார்த்தையை பயன்படுத்துவீங்க. It took dash 20 minutes to complete the homework. எனக்கு ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எடுத்துள்ளது.
இட் டுக் மீ. இட்டுங்கிறது இங்க அது எடுத்துண்டது, இங்க சப்ஜெக்டா இருக்கு. யாருக்கு எடுத்துண்டது? எனக்கு எடுத்துண்டது. சோ இங்க டுக்குங்கிறது என்னம்மா? இங்க டுக்குங்கிறது எடுத்துண்டது, வேர்ப். சோ சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. வேர்புக்கு அப்புறம் எழுதக்கூடிய ஒரு பிரதிபெயர் சொல் நான் இங்க நிரப்ப வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து நான் எந்த வார்த்தையை பயன்படுத்துவேன்? மீங்கிற வார்த்தையை உபயோகிப்பேனா, ஐங்கிற வார்த்தையை பயன்படுத்துவேனா? ஆர் யூ ரிமெம்பரிங்? உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐங்கிறது சப்ஜெக்ட் பொசிஷன்ல தான் ப்ரோனோனா பயன்படுத்துவோம். மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா தான் பயன்படுத்துவோம். இட் டுக் மீ, எனக்கு எடுத்துண்டது. So it appears after the verb receiver of the action. It took me 20 minutes to complete the homework. எனக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எடுத்துண்டது. நான் 20 நிமிஷம் எடுத்துட்டேங்கிறதுக்கும் எனக்கு 20 நிமிஷம் ஆச்சுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? She told dash an interesting story. அவ எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொன்னா. யார் கதையை சொன்னா? அவ சொல்றா. So doer of action is she. யாருக்கு சொல்றா? எனக்கு சொல்றா. I am the receiver of action. நான் தான் அந்த சேலை வாங்கிக்கக்கூடிய நபரா இருக்கேன். ஸோ சேலை வாங்கிக்கூடிய நபரா இருக்கேன் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ரோனோன் என்ன? மீ. I don't think we should wait for dash. நான் நினைக்கிறேன் நம்ம வந்து அவளுக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் வெயிட் ஃபார் ஷீ. கரெக்டா? ஐ டோன்ட் திங்க். யார் நினைக்கிறா? நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் வெயிட். ஸோ நான் நினைக்கிறேன், காத்துன்னு இருக்கேன். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனோன் இருக்கு, செயல் சொல்லு இருக்கு. செயல் சொல்லுக்கு அப்புறம் நான் இங்க ப்ரோனோனை எழுத வேண்டியதா இருக்கு. அவளுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். So it is definitely her. Amazing. மிக சரியான பதில், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. She did not wait for we. She did not wait for us. அவ எங்களுக்காக ஒன்னும் காத்திருக்கவே இல்லை. She did not wait for we or us. யார் காத்துட்டு இருக்கல? அவ காத்துட்டு இருக்கல அப்படிங்கிறது verb. So sheங்கிறது subject pronoun, காத்துட்டு இருக்கிறதுங்கிறது verb. ரிசீவர் ஆஃப் ஆக்ஷனா நான் ப்ரோனோனை பயன்படுத்துறேன் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன். ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்னா நம்ம எதை உபயோகிப்போம்? அஸ். எக்ஸாக்ட்லி. ஐ எம் ஆங்கிரி வித் போத் ஆஃப் டேஷ். நான் வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப கோவமா இருக்கேன். ஐ எம் ஆங்கிரி. யார் கோவத்துல இருக்கா? நான். எனக்கு என்னவா இருக்கு? என்ன ஒரு செயல் சொல்? கோவம். இட்ஸ் a ஸ்டேட் ஆஃப் இமோஷன். யார்கிட்ட கோவமா இருக்கேன்? அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே. அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே. So after the verb it is appearing, it is the receiver of action. So what do we use? I am angry with both of them. Do dash like them. Do I like them? Do you like them? இது என்னது? இது ரெண்டு ஆப்ஷனுமே வந்து சரியான பதிலா தான் இருக்கு. Do I like them? எனக்கு அவங்கள பிடிக்குமா? Do you like them? உனக்கு வந்து உங்களுக்கோ உனக்கோ அவங்கள பிடிக்குமா? ரெண்டுமே சரியா தானே இருக்கு. ரெண்டுமே பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். Do I like them? இங்க சப்ஜெக்ட் தானே ஆரம்பத்திலேயே இருக்கு. Do பிடிக்குமா? ஒரு கேள்வி வார்த்தை தான் இங்க do. சோ ஐங்கிற வார்த்தையும் சப்ஜெக்ட் ப்ரோனோனா பயன்படுத்தலாம், யூங்கிற வார்த்தையும் சப்ஜெக்ட் ப்ரோனோனா பயன்படுத்தலாம். அது இல்லாம நீங்க கவனிச்சீங்கன்னா வேர்ப் வந்து அடுத்தபடியா இருக்கு. வேர்புக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனோனும் இருக்கு. எனக்கு அவங்கள பிடிக்குமா, உனக்கு அவங்கள பிடிக்குமா? ரெண்டுமே சொல்லாமே. டு ஐ லைக் தெம்னு சொல்லலாம், டு யூ லைக் தெம்னு கேள்வியா இன்னொருத்தர கேட்கலாம். ஸோ போத் ஆர் கரெக்ட், பர்ஃபெக்ட். ரெண்டுமே சரியான ஆப்ஷன்ஸ் தான், ரெண்டுமே உபயோகிக்கலாம். இஸ் டேஷ் கம்மிங் வித் அஸ்? இஸ் ஹிம் கம்மிங் வித் அஸ்? இஸ் ஹீ கம்மிங் வித் அஸ்? அவன் எங்களோட தான் வந்துன்னு இருக்கானா? அவன் எங்களோட வரானா? இஸ் ஹீ கம்மிங் வித் அஸ்? ஹீ. அவன் எங்களோட வரானா? அவன் எங்களுடன் வருகிறானா? கம்ங்கிறது verb, செயல் சொல். செயல் சொல்லுக்கு அப்புறம் வரக்கூடியது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இங்க அஸ் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட்னுடைய இடத்துல நான் எந்த ப்ரோனவுன் பயன்படுத்துவேன்? ஹீ சொல்வேனா, ஹிம்னு சொல்வேனா? அவன் வரானா எங்களோட?
he. Correct. Did dash recognize dash? ஓ, ரெண்டு பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? சோ இங்க வந்து நான் சப்ஜெக்ட் ப்ரோனோனையும் கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனையும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே போட்டு பார்ப்போமா? ஆப்ஷன்ஸ்ல செக் பண்ணி பார்ப்போமா? Did she recognize him? Okay. Did her recognize him? Did she recognize he? So she, him. அவனை அவளால அவனை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, ஞாபகப்படுத்த முடிஞ்சுதா? Did she recognize him? Sounds correct. ஓகே, இதை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. இது சரியான பதில் தான் எடுத்துக்கோ. Did her recognize him? ஹர்ங்கிற வார்த்தையை சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிப்போமா? ஹிம்ங்கிறது ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா பயன்படுத்தலாம். ஹர்ங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரோனோனா தான் பயன்படுத்துவோம், சப்ஜெக்ட் ப்ரோனோனா உபயோகிக்க மாட்டோம். Did she recognize him? அதுதான் கரெக்டா இருக்கும் இல்லையா? சரி, மூணாவது ஆப்ஷன் மேம். Did she recognize he? அவனை கண்டுபிடிச்சாலா, ஞாபகப்படுத்திக்க முடிஞ்சுதா? Did she recognize he? He, can it be used in object position? செயலை வாங்கிக்கக்கூடிய நபரா ஒரு பிரதிபெயர் சொல்ல நம்மளால பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. So did she recognize himங்கிறதா சரியான பதில். ஷீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஹிம்ங்கிறது தகுந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். Did you speak to dash? Did you speak to him? Did you speak to her? நீ அவள்கிட்ட பேசினியா, நீ அவன்கிட்ட பேசினியா? யார் இங்க பேசினியான்னு கேக்குறா? நீ. யூங்கிறது சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருக்கு. நீ பேசினியா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஸ்பீக்குங்கிறது verb, சப்ஜெக்ட் ப்ரோனவுன், எஸ்பினா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சரியா? கேள்வி வார்த்தையா தான் இங்க யூ, ஐம் சாரி, இங்க கேள்வி வார்த்தையா தான் டிட் இருக்கு. பேசினியா, பண்ணியாங்கிறது. ஸோ அது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய யார் அந்த செயலை செய்யறாங்க. ஸோ இங்க தகுந்த வார்த்தை யூ. ஸ்பீக் வந்து என்ன? செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை, verb. யார்கிட்ட, நீ யார்கிட்ட பேசினேன்னு கேட்கிறேன். Did you speak to her? Did you speak to him? Is both right? Shall we check? Yes, both the options are right. Did you speak to her? நீ அவள்கிட்ட பேசினியா, நீ அவன்கிட்ட பேசினியா? கடைசி கேள்வி. Dash can't trust dash. ரெண்டு ஆப்ஷன், அதாவது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் ப்ரோனோனையும் கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட் ப்ரோனோனையும் கண்டுபிடிக்கணும். Dash can't trust him. நீ அவனை நம்பவே முடியாது. He can't trust I. அதை சொல்லி பார்க்கலாமா? I can't trust she. I can't trustன்னு சொல்லலாம், I can't trust herன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஷீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனோனா தான் நம்ம உபயோகிப்போம். இந்த மூணாவது ஆப்ஷன் ஏன் சரியான பதில் கிடையாதுங்கிறதுக்கான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னால அவளை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லணும்னா ஐ கான்ட் ட்ரஸ்ட் ஹர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். இங்க வந்து ஐங்கிற ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, ஷீங்கிறது தகுந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் கிடையாது. ஓகே, இது இல்லைன்ட்டீங்க. ஹீ கான் ட்ரஸ்ட் ஐ, அவன் என்ன நம்ப முடியாது. ஓகே, அது தமிழ்ல சொல்றதுக்கு சரியாதான் இருக்கு. ஆனா ஹீ கான் ட்ரஸ்ட் மீ, மீங்கிற வார்த்தை தானே ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல வரும். ஐங்கிற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனோனா வரும். செயலை வாங்கிக்கக்கூடிய ப்ரோனோனா மீ தான் வரும். இந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த ஆப்ஷன் யூ கான் ட்ரஸ்ட் ஹிம், நீ அவனை நம்ப முடியாது. நீ, யூ, it is used in subject position as well as an object pronoun as well. Okay. Can't trust him, அவனை நம்ப முடியாது. இங்க வந்து he இருந்தா தப்பான ஆப்ஷன் ஆயிருக்கும். him, அவனை. You can't trust him. So we have identified appropriate subject and object pronoun. In certain examples, both the options were right depending upon the situation or the example quoted. Okay. I hope it is very much clear to all of you regarding the concept subject pronoun and object pronoun. ஒரு செயலை செய்யக்கூடிய பிரதிபெயர் சொல்லாத சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றோம். செயலை வாங்கிக்கக்கூடிய பேர் சொற்களாக இருந்தா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு அப்புறம் தான் வேர்ப் வரும், வேர்புக்கு அப்புறம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னையும் செஷனை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.
தேங்க்யூ சோ மச். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.